வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இன்றைக்கி நம்ம பாசி பருப்பில் ஒரு பர்ஃபி பண்ண போகிறோம். அதுக்கு இங்கே பார்த்திங்கன்னா 1 கப்பு பாசி பருப்பை ஒரு 3லேருந்து ஒரு 4 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இந்த டவலில் நம்ம 1 மணி நேரம் உலர போடணும். இந்த மாதிரி சுத்தமாக தண்ணியை வடிச்சுடணுங்க. வடிச்சிட்டு தான் நம்ம டவலில் உலர போடணும். நல்லா ஒரு 1 மணி நேரமாவது நல்லா உலரணும். இப்போ இது ஒரு 1 மணி நேரம் நல்லா உலரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி நேரமும் நல்லா உலர போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்திங்கனாலே தெரியும். தண்ணி சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சு. ஆனால் பருப்பு ஊறி தான் இருக்குது, ஊறின பருப்பு தான். இப்போ இது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டாக இல்லாட்டியும் தண்ணியெல்லாம் தெளிக்கக்கூடாதுங்க. இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கணும். இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம நம்ம அடிச்சுக்க போகிறோம். நல்லா சுற்றியும் தள்ளி விட்டு தண்ணி தெளிக்காமல் நம்ம அடிச்சுக்க போகிறோம். நல்ல ஒரு ஃபைன் பேஸ்டெல்லாம் அரைக்க வேணாங்க. ஓரளவுக்கு லைட்டாக அது எவ்வளோ அரைப்படுமோ அவ்வளோ அரைப்பட்டால் போதும். அதுக்கு ரொம்ப ரவையெல்லாம் எடுத்துடாதீங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், தண்ணி சேர்க்காம தான் நம்ம இந்த பயிரை அடிக்கணும். இப்போது ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் 1 கப்பு பயிருக்கு 1 கப்பு நெய் விடுறேன். இப்போ இந்த நெய்யில் நம்ம அடிச்சுக்கிட்ட இந்த பாசி பருப்பை போடுறோம். இப்போ இந்த நெய்யிலேயே இந்த பயிர் பார்த்திங்கன்னா இந்த நம்ம அடித்து வச்சுக்கிட்ட இந்த பயிர் நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம ஏன் தண்ணி சேர்க்காமல் அரைக்க சொன்னோன்னா, இப்போது பயிரில் நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா இந்த ஃப்ரை பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா ஜாஸ்தி ஆகும். அதுக்காக தான் சுத்தமாக தண்ணியை உலர வச்சுட்டு நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டன் கலராக மாறிட்டுருக்கு. ஸ்லோ ஃப்ளேமில் தான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது அப்போ ஆரம்பத்தில் கொஞ்சம் கட்டியாக ஆகிற மாதிரி இருக்கும். நல்லா கரண்டியில் இப்படி நசுக்கி விட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ இந்த மாதிரி ரவையாட்ட மாறிடும். இப்போது அந்த பயிர் ஃப்ரை ஆகிறக்குள்ளார நம்ம இதை சர்க்கரை பாகு பண்ணிக்கலாம். இப்போ 1 கப்பு சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி சேர்க்குறேன். இங்கே இந்த சர்க்கரை நல்லா கரையணும். இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போது இதை இந்த பயிரோட சேர்க்குறேன். இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி ஃபுட் கலர் தேவையோ அந்த உங்களுக்கு பிடிச்ச கலர் சேர்த்திக்கோங்க. இப்போது ஏலக்காய் பொடி சேர்க்க போகிறோம். இங்கே ஒரு 6 ஏலக்காய் எடுத்தேன். அது கொஞ்சம் சர்க்கரை போட்டு நல்ல ஒரு பவுடராக அடித்து வச்சுருக்கேன். இது கைவிடாமல் நல்லா கலக்கணுங்க. இப்போ 1 கப் கோவா சேர்க்குறோங்க.
கோவாவை நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. இப்போது இதில் என்ன மெஷர்மெண்ட் போட்டிருக்கோன்னா 1 கப் பாசிப்பருப்புக்கு 1 கப் சர்க்கரை, 1 கப் கோவா, 1 கப் நெய். இதுதான் ரேஷியோ. ஏலக்காய் தூள், கொஞ்சமாக கலர் பொடி. இது கோவானா என்னன்னு நிறைய பேர் சந்தேகம் கேட்குறாங்க. கோவா வந்து 2 வெரைட்டியாக கிடைக்குங்க. ஒன்று ஸ்வீட் அண்ட் கோவா, இன்னொன்று வந்து அன்ஸ்வீட்டன் கோவான்னு 2 வெரைட்டி கிடைக்கும். கோவானா ஒன்றும் இல்லைங்க, பாலை வந்து நல்லா சுண்ட வச்சு திரட்டி எடுத்தாங்கன்னா அதுதான் கோவா. இது வந்து க்ராசரி ஸ்டோர்லேயும் கிடைக்கும், இல்லாட்டி மில்க் ப்ராடக்ட்ஸ் விற்கிற கடைகள்லேயும் கிடைக்கும். உதாரணத்துக்கு இந்த நெய் ஸ்டோருன்னு ஸ்பெசிஃபிக்காக நெய் ஸ்டோர், பட்டர் ஸ்டோர்னெல்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா, அங்கே கிடைக்கும் இது. நம்ம ஆரம்பத்தில் ஊற்றின நெய் தாங்க, திரும்பி எதுவும் சேர்க்கலை. அதுவே நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான் வேலை. பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸ்சர் வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இந்த மாதிரி இது எப்படி சொல்கிறது, இந்த பொங்கல்லாம் எடுத்து போடுவோம் பாருங்கள், அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் நல்ல ஒரு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு, இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு நம்ம செய்துக்கணும். நான் திருப்பி எக்ஸ்ட்ராவாக நெய்யெல்லாம் ஊற்றலைங்க. 1 கப் பயிருக்கு 1 கப் சர்க்கரை, 1 கப் தண்ணி வேணும்னா கூட சேர்த்திக்கோங்க, 1ங்கிறது 1.5 கூட சேர்த்திக்கோங்க. அதே மாதிரி சர்க்கரை வந்து நான் பாகு காய்க்கலை, சர்க்கரை கரைஞ்சதும் அப்படியே ஊற்றிட்டேன். 1 கப் பயிருக்கு 1 கப் சர்க்கரை, 1 கப் நெய், 1 கப் 1.5லேருந்து 2 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்திக்கலாம். அது வந்து உங்கள் பயிரோட பதத்தை பொறுத்து. ஒரு பிளேட்டில் நம்ம நெய் தடவிக்கலாம். நான் அப்படியே சொன்ன மாதிரி கோவா வந்து பால் ப்ராடக்ட், மில்க் ப்ராடக்ட் விற்கிற ஸ்டோரில் வந்து கோவான்னு கேட்டாலே கொடுப்பாங்க. அன்ஸ்வீட்டன் கோவான்னு கேளுங்க, அதுதான் நான் இதில் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏதாவது ரோஸ் எசன்ஸ் அது மாதிரி கூட சேர்த்திக்கலாம் ஃப்ளேவருக்காக. சுற்றி ஒரு ஸ்பூன் இல்லை கரண்டி இல்லைன்னா கத்தியை வச்சு இப்படி எடுத்து விட்டுருங்க. இப்போ ஒரு பிளேட் வச்சிடலாம். இப்போ நான் அப்ளை பண்ணுறது வந்து சில்வர் லீஃபுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த சில்வர் லீஃப் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை எடிபிள் இல்லைன்னு நினச்சிங்கன்னா யூஸ் பண்ண வேணாம். இது வந்து பொதுவாக ஸ்வீட்ஸ் மேலே நம்ம எப்பவும் அப்ளை பண்ணுறது தான். நம்ம ஸ்வீட் கடையிலலாம் பார்த்திங்கன்னா சில்வர் ஷீட் போட்ட ஸ்வீட்ஸ் வந்து நிறையா பார்த்துருப்போம். உங்களுக்கு வேணும்னா இந்த ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கோங்க. நான் 2 ஷீட் தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஸ்வீட்டை கட் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் எந்த சைஸில் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க.
நம்ம பொதுவாக எல்லா ஸ்வீட்டுமே கடலை மாவில் தான் செய்வோம். இது வந்து வித்தியாசமாக நம்ம பாசிப்பருப்பில் செய்திருக்கோம் இந்த பர்ஃபி. இந்த பர்ஃபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸும் ஃபீட்பேக்கும் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த ட்ரை ஃப்ரூட் பிடிச்சிருக்கோ அதை மேலே அப்படியே வச்சிடுங்க. இந்த பாசிப்பருப்பு பர்ஃபியில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாசிப்பருப்பு வந்து சுத்தமாக தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் அடிச்சுக்கோங்க. ரெண்டாவது, நெய் ஊற்றி ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் கெட்டியாக ஸ்க்ரம்பிள்டாக இருந்துச்சுன்னா உங்களால் நசுக்க முடியாத பட்சத்தில் நீங்கள் வந்து திரும்பி மிக்சியில் போட்டு ஒரு விப் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்தில் நெய் சேர்க்கறது மட்டும்தான், கடைசியில் தட்டில் துடைக்க மட்டும்தான் நெய் சேர்க்கணும். இடையில எதுவும் சேர்த்திடாதீங்க. அதே மாதிரி சர்க்கரை பாகெல்லாம் வைக்கவே வேண்டாம். சர்க்கரை கரைஞ்சா போதும். 1 கப் சர்க்கரைக்கு 1.5 to 2 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்திக்கோங்க. என்னை கேட்டால் 1.5 கப்பே போதுமானது. அதை தாண்டி உங்கள் பருப்போட தன்மையும் உங்களோட சர்க்கரையோட ஸ்வீட்னஸும் எப்படின்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த சில்வர் ஃபாயில் வந்து ஆப்ஷனல் தான். கோவா பார்த்திங்கன்னா உங்களுக்கு மில்க் ப்ராடக்ட் விற்கிற கடையில் மட்டும்தான் கிடைக்கும், இல்லாட்டி க்ராசரி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கும். உங்களுக்கு இந்த பாசிப்பருப்பு பர்ஃபி, அதாவது மூக் தால் பர்ஃபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த தீபாவளிக்கு செய்து வீட்டில் அசத்தி பாருங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.